இந்த புதிய நாளிலும் உங்களை பார்க்கிறது ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கிறீங்க என்று நம்புகிறேன். தேவன் உங்களுக்கு நன்மையும் இரக்கத்தையும் கிருபையும் அதிகமாக கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த நாளிலும் அதிகமான நன்மைகள் கிருபைகள் உண்டாயிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் புதிய கிருபையினால் தேவன் நம்மை நடத்துகிறார். இன்றைக்கும் அவருடைய வார்த்தை நம்மை நடத்தி செல்லும். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கு, நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். Prayers are not to impress others in our life, but to involve God in our life. நம்மேல் ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டு பண்ணுகிறதெல்லாம் ஜெபம் கிடையாது. நம் வாழ்வில் தேவனை அனுமதிப்பது பேர் தான் ஜெபம். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவனை நம்முடைய வாழ்க்கையில் அழைக்கிறோம், அவர் செயல்படுவதற்கு அனுமதி தருகிறோம். அதுதான் ஜெபம். தேவனிடத்தில் பேசுகிறது ஜெபம். பொது இடங்களில் செய்வது ஜெபம் அல்ல, ரகசிய இடத்தில் செய்வது தான் ஜெபம். Don't let anyone know you are praying except God. God lies in the secret places. தேவன் ரகசியமான இடத்தில் வாசம் செய்கிறார். தேவன் மறைவிடத்தில் வாசம் செய்கிறார். பல நேரங்களில் யாராவது ஒருவரை குறித்து நீங்கள் ஜெபிக்க வேண்டும் சொல்லி உங்கள் மனதில் ஒரு பாரமோ ஏவுதலோ தேவன் தருவார். அதை நீங்கள் உங்களுடைய தனி இடத்துல, மறைவிடத்தில், ரகசிய இடத்துல தேவனும் நீங்களும் பேசுகிற அந்த சூழ்நிலையில் அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது தேவன் அந்த ஜெபத்தை கேட்டு வெளியரங்கமாய் பதிலளிக்கிறார், பலன் அளிக்கிறார். வெளிப்படையாக மற்ற எல்லோரு கண்களும் காணும்படியாக அவர் பதில் அளிக்கிறார், பலன் அளிக்கிறார். ஆகவே இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ரகசிய ஜெபம் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. யாருக்கும் தெரியாமல் தேவனுக்கு மாத்திரம் தெரியப்படுத்துகிற காரியம்தான் அந்த ஜெபம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தேவன் மறைவிடத்தில் இருக்கிறார், ரகசிய இடத்தில் இருக்கிறார், நீங்கள் எதிர்பார்க்காத இடத்தில் இருக்கிறார். ஒருவேளை இந்த இடத்துல எல்லாம் நம்மளால ஜெபிக்க முடியுமா அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஆனால் அந்த இடத்துல தேவன் இருக்கிறார். ஜெபிக்க முடியாத, ஜெபிக்க நேரிடாத, எதிர்பாராத, பரிச்சயமில்லாத இடங்களிலெல்லாம் தேவன் இருக்கிறார். அங்கே நீங்கள் ஜெபிக்கும் பொழுது உங்கள் ஜெபத்திற்கு தேவன் வெளிப்படையாய் வெளியரங்கமாய் பதிலளிக்கிறார். நாம் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு 2 விதமான விளைவுகள் இருக்கிறது. ஒன்று பதில் அளிப்பார், இன்னொன்று பலன் அளிப்பார். பலன் அளிப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது காரியங்கள் எல்லாம் பாசிட்டிவாக நடக்கிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். நான் ஜெபம் பண்ண இது நடந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் பதில் அளிப்பார் என்பது வித்தியாசம். நம்ம ஒரு காரியத்துக்காய் ஜெபிப்போம், அது நடக்காமல் போய்விடும். அதற்கு பேர் பதில் அளிக்கிறார் என்ற அர்த்தம். அப்படி என்றால் உங்கள் ஜெபங்கள் தோற்று போனதாக அர்த்தம் அல்ல, உங்கள் ஜெபங்கள் வெற்றி பெற்றதாக தான் அர்த்தம். சம்பவிக்க வேண்டியவைகள் சம்பவிக்காமல் போனது ஜெபத்தினுடைய பதிலாய் இருக்கிறது. நடக்கும் நினைச்ச காரியங்கள் நடக்காம போனது ஜெபத்திற்குரிய பதிலாய் இருக்கிறது. ஆனால் தேவன் பலன் அளிக்கும் பொழுது ஜெபித்த காரியங்கள் நடக்கும், பாசிட்டிவாக போகும், ஃபார்வர்ட் அப்ரோச்சில் இருக்கும். இவைகள் இரண்டுமே தேவனுடைய பதிலாக இருக்கிறது, பலனாக இருக்கிறது, அவருடைய ரெஸ்பான்ஸாக இருக்கிறது. ஆகவே ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் சோர்ந்து போக வேண்டாம். எல்லா காரியங்களையும் நீங்கள் ஜெபத்தில் ஏறெடுக்கும் பொழுது தான் எது நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க வேண்டும், எது நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்க கூடாது என்பது தேவன் முடிவெடுப்பார். ஆகவே எல்லா ஜெபங்களும் வெற்றியாகத்தான் கடைசியில் முடிகிறது. நம்முடைய கண்களுக்கு தோல்வியை போல தெரிந்தாலும் அதுவும் ஒரு வெற்றி தான் தேவனுடைய பார்வையில். உங்கள் வாழ்வில் மறைவாய் இருக்கிற காரியங்களை தேவன் அறிந்திருக்கிறார். நீங்களும் இன்றைக்கு ரகசியமாய் ஜெபியுங்கள், மறைவிடத்திலிருந்து ஜெபியுங்கள். தேவன் வெளியரங்கமாய் உங்களுக்கு பதில் அளிப்பார், பலன் அளிப்பார். இன்றைக்கும் அப்படிப்பட்ட ஜெபத்தின் நாளாக உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துங்க.